நம்ம இன்னைக்கு சமபந்தியில் மேக் அண்ட் சீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் 1 கப் மேக்ரோனி வேகிறதுக்காக சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மேக்ரோனி ஒட்டாமல் வேகிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது மேக்ரோனி நல்லா வேகட்டும். வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 50 கிராம் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் கொஞ்சம் உருகட்டும். இந்த ஃபுல் ப்ராசஸுமே நம்ம லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும், இல்லைனா பட்டர் தீஞ்சிடும். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு கொஞ்சம் லைட்டாக பொரியட்டும். பட்டரும் நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அடுத்தது 3 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. மைதா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் மைதாவோட பச்சை வாடை போயிடும். இந்த ரெசிபிக்கு 2 கப் பால் தேவை. நம்ம ஒரு கப் பாலாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப் பால் சேர்த்துருக்கேன். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். யூஸ்வலி மேக் அண்ட் சீஸ் அவனில் வச்சு செய்வாங்க. நம்ம இன்னைக்கு அவனே இல்லாமல் ஸ்டவ் டாப்லேயே எப்படி செய்யலான்னு தான் பார்த்துட்ருக்கோம். இந்த அளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா இன்னொரு கப் பாலையும் சேர்த்துக்கலாம். இதையும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே எப்படி மேக் அண்ட் சீஸ் செய்யலான்னு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். நம்மளோட பட்டரில் உப்பு இருக்கும், பாஸ்தாலையும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால இந்த சாஸ்க்கு தேவையான அளவு பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வேக வச்ச மேக்ரோனியை சேர்த்துக்க போகிறோம். பாஸ்தா சேர்த்து சாஸ் எல்லாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் 1/2 டீஸ்பூன் பாஸ்தா சீசனிங் சேர்த்துக்கிறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இது இல்லைனாலும் பரவாயில்ல, இது நல்லா சூப்பராகவே இருக்கும். அடுத்தது ஒரு 1/4 கப் மொசரெல்லா சீஸ் சேர்த்துக்கிறேன். ஆப்வியஸ்லி இந்த டிஷ் பேர் மேக் அண்ட் சீஸ். ஸோ நம்ம சீஸ் சேர்த்தே தான் ஆகணும். அப்போதான் இது பேர் மேக் அண்ட் சீஸ். சீஸ் சேர்த்து ஒரு 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா சூப்பராக கூயி ஆகிடும். இப்போ நம்மளோட சூப்பரான மேக் அண்ட் சீஸ் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நான் அழகுக்கு கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன். இது இல்லைனாலும் பரவாயில்ல. நம்மளோட சூப்பரான மேக் அண்ட் சீஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.